நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 12/5/2025ஆம் ஆண்டு. திருகணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 5:54 திதி இன்று இரவு 10:44 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் காலை 6:48 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் அதிகாலை 4:48 வரை வியாதிவாதம், பின்பு வரியார். கரணம் இரவு 10:44 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:48 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. நல்ல நேரம் சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 6:48 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் பௌர்ணமி, முழு பௌர்ணமி இன்னைக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு சத்யநாராயண பூஜை இதெல்லாம் செய்யலாம். அதே போல கிரிவலம் வரலாம். ஏன்னா நேற்று இரவே 9 மணிக்கு மேல பௌர்ணமி ஆரம்பம். அதனால கிரிவலம் வரலாம். அதுவும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் அந்த குலதெய்வத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்துக்கு சென்று வழிபாடு 9 தேங்காயில 9 மூடி 5 தேங்காய் வாங்கி 2ஆ கட் பண்ணி அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வாழை இலை விரிச்சு பச்சரிசி போட்டு கொஞ்சம் அதில் வெள்ளத்தை போட்டுட்டு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இதை பசுனை ஊற்றி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். அதுவும் பௌர்ணமி அப்படின்னா பெண் தெய்வத்துக்கு, அமாவாசைன்னா ஆண் தெய்வத்துக்கு. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு பௌர்ணமி நாட்கள்ல பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். கோச்சாரத்தை பார்த்துட்டு மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், ரிஷபத்தில் குரு பகவான் இன்னைக்கு திருக்கணிதப்படி குரு பெயர்ச்சி புதன்கிழமை, வாக்கியப்படி ஞாயிற்றுக்கிழமை. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை குரு பெயர்ச்சி. இது வாக்கியம் திருக்கணிதம் இருக்கிறதுனால நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 2 நாள் கழிச்சு திருக்கணிதப்படி பயிற்சி ஆகுது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. குரு பெயர்ச்சிக்கு எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. யாகங்கள் நடத்தினா அதுல கலந்துக்குங்க. குரு பயிற்சி பலன் போட போற ஒவ்வொரு ராசிக்கு போட போற, அதுக்கு என்ன வழிபாடுன்றதையும் போடுவேன். அது தெரிஞ்சு நீங்க செஞ்சுக்கோ. சரி, இப்போ குரு பயிற்சி ஆகி மிதுனத்துக்கு வந்திருக்கார். இப்போ அதே மாதிரி கடகத்துல அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் மாந்தி பகவான், துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவான். இப்போ நம்ம பௌர்ணமி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. பைரவரை நம்ம வழிபாடு இன்னைக்கு செய்யலாம். எப்படி செய்வது? 21 தீபம் போட்டு, நீங்க உங்களால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு கோயிலுக்கு போக முடியாத ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யலாம். 21 தீபம் வீட்லயே நல்லெண்ணெய் ஊத்தி, பியூர் நல்லெண்ணெய் ஊத்தியே ஏத்துங்க. சரிங்களா? ஏத்தி தனம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கு பைரவர்து. அந்த பதிகத்தை 18 முறை படிங்க வீட்லயே உட்கார்ந்து. பொருளாதாரம் ஏற்றம் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது. அதாவது சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அவரை நினைச்சு
போடுங்க. இந்த சொர்ணாஷ்ட பைரவர் படத்தை வீட்டுல கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. அது லக்ஷ்மி மடியில வச்சிருப்பார், அதனால போடலாம். ஒன்றும் அது தப்புன்றதே கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் வீட்டுல வச்சாக்கா பெரிய ஏதாவது வந்துருமோ அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. லக்ஷ்மி மடியில வச்சிருக்கிற எந்த படத்தையும் வைக்கலாம், தவறுன்றது இல்லை. ரொம்ப உக்கிரமான படங்கள் தான் வைக்கக்கூடாது. அதனால இன்றைய தினம் பௌர்ணமின்றதுனால நீங்க 21 தீபத்தை ஏத்திட்டு 11 முறை இந்த பதிகத்தை படிங்க. சிறப்பா இருக்கும், பணம் வரும். எல்லா விதத்திலும் தேவையற்ற, அதாவது எதிர்மறை ஆற்றல் வீட்டுல இருந்தாலும் அது விலகி போகும். இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா, இழந்த சொத்துக்களை மீட்டு தரும் நெல்லிக்காய் விளக்கு. நேத்தே சொன்ன, நான் நாளைக்கு போடுறேன் அப்படின்னு. இந்த விளக்கு ஏற்றுவது என்பது செல்வத்தை வாரி வழங்கும். மகாலட்சுமியின் தாயின் உருவத்தை உணர்த்துவதுதான் இது. காலை மாலை 2 நேரமும் விளக்கு ஏற்றப்பட்டால் நல்லது. இந்த விளக்கு ஏற்றுவது என்பது இறை சக்தியினை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதுவும் நெல்லிக்காயில் நெய் விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றுவது அவ்வளவு நல்லது. ஏன் தெரியுமா? நெல்லிக்காயில் விளக்கு ஏற்றுவதால் நம் துன்பங்கள் நீங்கி இழந்த அனைத்தையும் மீண்டும் தருவதுதான் இதனுடைய ஐதீகம். இந்த நெல்லிக்காய் விளக்கு எப்படி ஏற்றுவது? முதலில் காட்டு நெல்லிக்காயை வாங்கி, பெரிய பெரிய நெல்லிக்காய், அதுக்கு பேர் தான் காட்டு நெல்லிக்காய், மேற்புறமாக பள்ளத்தை நோண்டிடணும். அது நல்லா ஒரு சின்ன கத்தி வச்சு அழகா நோண்டி எடுத்துடணும். அதே மாதிரி கீழ்ப்புறம் தட்டையா வைக்கணும். அது கொஞ்சம் வெட்டிட்டா தட்டையாயிடும், ஏன்னா அப்பதான் வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். அதுக்கு பிறகு காட்டன் திரி, அதை என்ன பண்ணணும்னா, அந்த காட்டன் திரிய நெய்ல நனைச்சுக்கணும். நனைச்சி அதன் பின்னர் அதை நெல்லிக்காயில வச்சு விளக்கேற்று. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல ஏத்தி வந்தால், அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா, இந்த பௌர்ணமி நாட்கள்ல இந்த மாதிரி ஏத்தும் போது 5 தீபம் கூட ஏத்தலாம். 5ன்றது பஞ்சபூதங்கள். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்தது, வராகிக்கு உகந்தது. அதனால 5 நெல்லிக்காயை வச்சு தீபம் ஏத்தலாம். அப்படி ஏற்றும் போது உங்களுக்கு இழந்ததை மீண்டும் பெற முடியும் என்பதுதான் இதனுடைய ஐதீகம். இது செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நெல்லிக்காய் தீபம் ஏத்தனா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தீரும் என்பது உங்களுக்கு தெரியும். இதை ஏற்றி வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக குறையும். தாய்மாமன் வழியில சுபகாரின் தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படும். வேலையாட்களின் மூலம் மாற்றங்களை உண்டாக்குவீங்க. நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இப்போ குரு பெயர்ச்சியாக இருக்கு மேஷத்துக்கு. மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ல் இந்த குரு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. ஆனா 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த இடத்துல குரு பகை. அப்படி இருக்கும்போது மேஷராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்குது, 5ஆம் பார்வையா குரு பார்க்குது 7ஆம் வீட்டை. அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குது. சிறப்பு தான். எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம்தான் சிறப்பு. அதனால இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு நல்லதை செய்யும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர் வெற்றிகரமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு ஏற்பட. எதிர்பாரா சில உதவிகள் சாதகமாக அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம். எண்ணிய எண்ணங்களில் தெளிவு பிறக்கும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 1ஆம் நட்சத்திர சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே,
மிதுன ராசி நேயர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க. வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறை, இந்த கற்பனையா கட்டுரை எழுதுகிறவர்கள், எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். அறிவியல் சார்ந்த துறைகளில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். தந்தை வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மேல்நிலை கல்வியில எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் தேர்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி ஜென்ம குரு வந்திருக்கு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளாரே வந்திருக்கார். அதனால அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜென்மத்துல குரு வந்தால் ராமர் சீத்தை வனவாசம் போன கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்க நின்றாலும் பார்க்கும் இடம் சுபமாக இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்க எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். கூட்டு வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். சக ஊழியர்களின் ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. 12ஆம் இடத்தில் குரு பகவான் வந்திருக்கார். 12ஆம் இடம் என்பது அயன சைன போகம் விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருந்தால் அதெல்லாம் வெளியில போகும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரண ரோக சத்துருஸ்தானம். எதிரிகள், மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீரும். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் குரு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. 12ஆம் இடம்ன்றது விரயங்கள், பிள்ளைகளுக்காக விரயம் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப சில மாற்றங்களை ஏற்படுத்தாது. எல்லாமே நல்லது. இப்ப வீடு வாங்கணும்னா வாங்கலாம், இடம் வீடு இதெல்லாம் வாங்கணும்னா வாங்கலாம். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது வண்டி, வாகனம், வீடு, நிலம், அம்மா, தொழில், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிசய வடகு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக வெற்றி கொண்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும். உங்க செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதில் ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு தரும். புதிய தொழில்நுட்ப கருவிகளால் கவனம் தேவை. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக இருக்கும். சிம்மராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். எப்பொழுதுமே சிம்மத்துக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியானவர். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க. ஆனா லாபஸ்தானத்துல குரு வராரு. ராசிக்கு 5ஆம் வீட்டை, பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம். குரு வீட்டை குரு பார்க்குது. 7ஆம் பார்வையா 5ஆம் வீட்டை பார்க்குது, சிறப்பானது. அதே மாதிரி 7ஆம் வீட்டை பார்க்குது. இப்போ 7ல் ராகு உட்காண்டிருக்கு. அதனால கொஞ்சம் 7ஆம் இடம்ன்றது கூட்டு தொழில், கணவன், பெண்ணா இருந்தால் கணவன், ஆணா இருந்தால் மனைவி அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நட்பு வட்டாரம் அப்படின்றத பார்த்தோம். அதே போல ராகு அங்க இருக்கிறதுனால குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பார்க்குது. அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி
3ஆம் வீட்டையும் குரு பார்க்குது. அப்ப இப்போ முயற்சி செய்தால் எந்த ஒரு விஷயத்துக்கும் வேலையாகட்டும் இல்ல மற்ற விஷயங்கள் ஆகட்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கோங்க. ராகு கேதுவுக்கு ஒரு பரிகாரம் செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எண்ணிய சில வேலைகள் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் ஏற்படும். நெருக்கமான உறவுகளின் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். நண்பர்களின் வழியில் வருமான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களோட பேச்சினுடைய அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது கன்னிராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க 10ல குரு வந்தால் பதவி எல்லாம் போகும். அப்படிலாம் கிடையாது. பதவி மாற்றங்கள் கிடைக்கும். 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த இடத்துல குரு பகவான் ஆனா மிதுனத்துல குரு பகைதான், புதன் வீடு இல்லையா? அப்ப அந்த வீட்டுல பகைதான். இப்ப கன்னிராசிக்கு புதன் தான் அதிபதி. அப்போ 10ஆம் வீட்டுல குரு வரும்போது 2ஆம் வீட்டை குரு பார்க்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். 10ல குரு வந்தோடனே ஐயோ எல்லாம் போயிடுமோ என்ன நடக்குமோ அதெல்லாம் பயப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குது. 2ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது வராத பணம்லாம் வரும். நீங்க யாருக்கிட்டயாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் வீட்டை குரு பார்க்கும். 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையா பார்க்குது. அப்ப 4ஆம் வீடுன்றது என்ன? சுகஸ்தானம் இல்லையா? அப்ப ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லா ஆயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல 6ஆம் வீட்டை குரு பார்க்கும். ராகு நின்ற இடத்துல குரு 9ஆம் பார்வையா பார்க்கும்போது குரு ராகு ஒன்னா சேரும். அப்ப குரு சண்டால யோகத்தை கொடுக்கும். திடீர் பண வரவு, திடீர் வெளியூர் போறது, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒண்ணு, 12ஆம் இடத்துல கேது போய் நின்று இருக்கார். அதுதான். அதே மாதிரி 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால இது கால புருஷனுக்கு இது 12ஆம் வீடா மாறும். அப்போ சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த சடாரிய தலையில வச்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னும் போது இது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நட்பு, அதே மாதிரி கூட்டு தொழில் எல்லாமே சொல்லக்கூடியது. ஆனா காலபுருஷன் இதுக்கு 12ஆம் வீடுன்றதுனால பாதத்துலதான் அடிபடும் நிறைய பேருக்கு. சரிங்களா? அதனால சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி இந்த தலையில சடாரிய வச்சுக்கிட்டு வாங்க. வாரம் கன்னிராசிக்காரங்க சூப்பரா இருப்பீங்க. இந்த குரு பெயர்ச்சி 10ல வந்ததை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனுடைய பார்வை சிறப்பா இருக்கு. சரி, அதிசய வடகிழக்கு திசை அதிசயம் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இலக்கு, இதைதான் செய்யணும்ன்ற ஒரு இலக்கு மனதில் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும். செய்கின்ற வேலையில கவனத்தோடு செயல்படுங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல அலைச்சல்களும் ஆதாயமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உதவிகரமும் கிடைக்கும். அதே மாதிரி துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் அதிபதியான 9ஆம் வீட்டுல போய் அமர்ந்திருக்கார். 9ஆம் வீடுன்றது நல்ல இடம் தானே. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, வேலையே இல்லாதவர்களுக்கு ஏதாவது வெளியூர்ல வேலை கிடைச்சி வேலைக்கு போயிடுவாங்க. ராசியே குரு பார்க்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ராசியை குரு பார்க்குது. அப்ப ராசியை குரு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, திருமணம்
தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் பார்க்குது. 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணம், இதையெல்லாம் சகோதர ஸ்தானம் இப்படிலாம் சொல்லலாம். அப்போ இதுவரைக்கும் குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கையில சண்டை சச்சரவு இருந்ததெல்லாம் அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். அதே போல ராசிக்கு 5ஆம் வீட்டே 9ஆம் பார்வையா பார்க்குது. சிறப்பு தானே அது, சொல்லுங்க. 5ஆம் வீடுன்றது என்னது? பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், மேல் படிப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கின்ற ஒரு தருணத்தால் அந்த இடத்துல ராகுவும் இருக்கு. ஆணா இருந்தால் மனைவியால யோகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது 5ஆம் வீட்டையும் குரு பார்க்கும்போது இது பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம்னா உங்க அதாவது சொத்து, பூர்வீக சொத்து இருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீர்வுக்கு உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதனால நல்ல ஒரு 9ல வந்திருக்கிறது நல்ல விஷயம்தான். வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து வெளியூரோ வெளிநாடோ செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இத குருவுக்கு நல்ல ஒரு வழிபாடு பண்ணுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசய 2ஆம் அதிசயம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல எதிர்பாராத இடமாற்றம், பாராட்டுகளும் கிடைக்க, வெளியூர் தொழில் முயற்சிகளால் லாபம் அடையக்கூடிய ஒரு தருணம். கூட்டு தொழிலில் சக கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்லுங்கள். புதிய முடிவு எடுக்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அந்த முடிவை எடுப்பது நல்லது. உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகும். இன்றைய தினம் கொஞ்சம் பாசத்தை வெளிப்படுத்துங்க. குடும்பத்திலையும் ஆகட்டும், வெளிவட்டாரத்திலையும் ஆகட்டும், பாசத்தோடு பிள்ளைகள் கிட்ட கூட பாசத்தோட இருங்க, சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அப்படின்னும் போது 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் 8ல போய் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடம்ன்றது மறைவு, நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் வீடுன்றது மறைவு. அப்போ ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்புறம் மறைவு இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்த்தாலே பணம் வரும், அது நிச்சயம். யாருக்காவது நீங்க கடன் கொடுத்து அந்த பணம் வராம இருந்ததுன்னா அதெல்லாம் வரும். எப்பொழுதுமே ராசிக்கு 2ஆம் வீடு, லக்னத்துக்கு 2ஆம் வீடு குரு பார்த்தாலே வராத பணம்லாம் வரும். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி 4ஆம் வீட்டையும் பார்க்கும், 12ஆம் வீட்டையும் பார்க்கும். இதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டவங்க, நிறைய மன உளைச்சல்ல இருந்தவங்க, ஐயோ நமக்கு தொழிலே இல்லையே, வருமானமே இல்லையே நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இது கொடுக்கும். ஆனா குரு பகவான் வழிபாடு வேலைக்கிழமை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு பரிகாரம், வியாழக்கிழமையில மூக்கடலையை ஊற வச்சு அதை அரைச்சி அதோட வெல்லம் வாழைப்பழம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா பொருளாதார ஏற்றம் நல்லா இருக்கும். இந்த குருனால ஏற்படுகின்ற சில துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் விலகும், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி குருனா பிராமணருக்கு உங்களால இயன்ற பொருள் உதவி செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் ஏற்படும். நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வீடு மனை வாங்குவது சார்ந்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக அமையும். அரசு தொடர்பான பணிகளை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடினமான வேலையும் சாதாரணமா செய்து முடிப்பீங்க. பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும். சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனமகிழ்வீங்க. இன்றைய நாள் முயற்சி திருவினையாக்கும். குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது
தனுசு ராசிக்கு 1ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் 7ஆம் வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ராசிக்கு 7ஆம் வீடுன்றது சிறப்பானதுன்னும் போது இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும், கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும், நண்பர்கள் உதவிகரம் புரிவார்கள். அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்குது, தொழில்ல வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக சில வியாபார ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். அதே போல 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மையும் கொடுக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க ஒரு 10 வருட காலமா ரொம்ப கஷ்டத்தையும் நிறைய பிரச்சனைகளையும் சட்ட ரீதியான கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி விஷயத்துல கூட இருந்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அதெல்லாம் தீர்ந்து ஒரு சுகமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா குருவுக்கு கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்க. காரணம் என்னன்னா 1, 4 இது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4ன்றது. அதனால குருவை வழிபாடு பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும், போராடும் நட்சத்திர முயற்சிகள் கைகூடும், உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் ஏற்படும், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், வீடு மனை தொடர்பான கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும், உத்தியோகம் தொடர்பான வேலையில புதுவிதமான சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 12க்கும் அதிபதியானவர் மறைவு. அந்த குரு இப்ப மறைகிறாரு போயிட்டு. எப்பொழுதுமே மகர ராசிக்கு குரு மறைஞ்சால் நல்லதுதான் செய்யும். கன்னிக்காகட்டும் மகரத்துக்காகட்டும் குரு மறையணும். மறைஞ்சா நல்லது செய்யும், நல்ல இடத்துல நின்னா செய்யாது. அதே போல மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டை 5ஆம் பார்வையா பார்க்குது. 10ஆம் வீடுன்றது தொழில் இல்லையா? அப்போ தொழில் நல்லபடியாக நடக்கும், நல்ல விருத்திக்கு வரும். அதே மாதிரி 12ஆம் வீட்டையும் பார்க்கும், 2ஆம் வீட்டையும் பார்க்கும். அப்போ மகரத்துக்கு 2ஆம் வீட்டை பார்க்கும்போது இப்போ யாராவது பணத்தை கொடுத்து ஏமாந்து இருந்தா கூட அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதனால குரு மறைஞ்சா நல்லதுதான். ஆனா ருணரண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு வழிபாடு பண்ணணும். அதுக்காக குரு மறைஞ்சா நல்லதுன்னு சொன்ன உடனே நீங்க குரு வழிபாடு பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா வியாழக்கிழமை இப்ப கிடையாது, நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க குருவை வணங்கின்னு வந்தா நல்லா இருப்பீங்க. ஏன்னா அவர் மறைவு இல்லையா? 12க்கும் 3க்கும் மறைஞ்சுதானே இருக்காரு. அப்ப அந்த மறைவு பெற்ற குரு உங்க ஜனனகால ஜாதகத்துல குரு எங்க இருக்காரோ, எங்க இருந்தாலும் சரி நீங்க குருவை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 பேரையும் நீங்க வழிபாடு பண்ண மகர ராசிக்காரெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா அது யாரும் செய்யறது இல்லை. அதனால குரு வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ 2ஆம் வீட்டை 9ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால இப்ப ராகு அங்க அமர்ந்திருக்கு. மகர ராசி 2ல ராகு. 2ஆம் இடம் குடும்பம் தானே. அப்ப குடும்பம், மனைவி, ஆணா இருந்தால் மனைவி, பெண்ணா இருந்தால் கணவன். அப்ப சின்ன சின்ன சங்கடங்கள் அந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்லையா? இப்ப குரு பார்க்கும்போது அதெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும், நல்ல வருவாய் வரும், தொழில் இப்போதைக்கு விருத்திக்கு வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் வழிபாடு நிச்சயமாக செய்யணும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், திருவோணம் நட்சத்திரக்கார் நெருக்கம் அதிகரிக்கும், அவிட்டம் நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படும், நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்க, தெய்வீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும், மனதில் ஆராய்ச்சி சிந்தனைகள் அதிகரிக்கும், மாற்றமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க, வெளியூர் தொடர்பான வர்த்தகம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும், உயர் பொறுப்பில் இருப்பவர்களை அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் மறதி
விலகி ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், 2க்கும் 11க்கும் அதிபதியானவர் 5ஆம் வீட்டுல குரு செல்வது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி 9ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். சிறப்பு தானே. 8ஆம் வீட்டை குரு பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குது. அப்ப பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வீடு, மனை, வாசல் இதெல்லாம் வாங்கலாம். தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் அதெல்லாம் வரக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி 11ஆம் வீட்டை குரு பார்க்குது. தொழில் விருத்தி, தன விருத்தி, வியாபார விருத்தி, சகல விருத்தியும் கிடைக்கின்ற ஒருத்தர் கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரி குரு உங்களுடைய ராசியும் பார்க்குது. அந்த இடத்துல ராகு நிக்குது. குரு சண்டால யோகம். அப்ப மனைவியால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையே இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஜென்மத்துல ராகு வந்து உட்கார்ந்து இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த இடத்துல சதய நட்சத்திரம் இருக்கு. ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். சரிங்களா? சரி. அதே மாதிரி இந்த குரு பயிற்சியினுடைய தன்மை உங்களுக்கு கும்பராசிக்கு மிக மிக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் அப்பப்போ வந்து ஏற்பட்டு விலகும். அரசு சார்ந்த துறைகள் அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நிதானம் தேவை. ரொம்ப ரொம்ப நிதானமா பேசணும். வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை ஏற்படுது. நண்பர்களை பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களின் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க. குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு உங்களுக்கு ராசி அதிபதி குரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் குரு தான் உங்களுக்கு. அவர் 4ஆம் இடத்துல செல்வதால், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வாகனம், தொழில் எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அந்த இடத்துல குரு அமர்வது சிறப்பு தான். அதே மாதிரி 8ஆம் வீட்டை குரு பார்க்குது. 8ஆம் வீடுன்றது ஆயுள் ஸ்தானம் இல்லையா, அதை குரு பார்க்குது. அப்போ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 10ஆம் வீட்டை குரு பார்க்குது 7ஆம் பார்வையாக. தொழில்ல இருந்து வந்த மந்த நிலை இதெல்லாம் விலகுது. அதே மாதிரி 12ஆம் வீட்டை குரு பார்க்குது. இதுவரைக்கும் இந்த 7.5 நாட்டு சனியால் அவதிப்பட்டு தூக்கம் இல்லாம நோய் நொடியை கொடுத்துக்கிட்டு நிறைய ஆரோக்கியத்துல பிரச்சனை, செலவுகள் அதிகமா இருந்ததெல்லாம் இப்போ குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும். ஆனா குரு வழிபாடு மிக மிக அவசியம். முடிஞ்சா ஆலங்குடி, அப்படி இல்லைன்னா தென்திட்டை, இந்த மாதிரி இடத்துக்கு சென்று கொஞ்சம் குருவுக்கு பரிகாரம் செய்து வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.